இருப்பான். அவனுடைய உறவினர்கள் எல்லாம் 9வது 10வது படிக்கும் வரையில் அந்த சிறுவனுக்கு கால் செருப்பு வாங்கி அணிந்து கொண்டு போகிற நிலை கூட இல்லை. ஒரு மதரசா பள்ளியில் தான் படித்தான். அதற்கு பிறகு தொடர்ந்து படித்து கொண்டே இருந்தான். அப்போதெல்லாம் அவர்கள் உறவினர்கள் வீடுகளில் திருமணம் நடக்கும். அந்த சிறுவன் போய் நின்றால் புகைப்படம் எடுப்பதற்கு உறவினர்கள் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அந்த சிறுவன் போய் நின்றால் புகைப்படம் நிரந்தரமாக இருப்பது, புகைப்படம் நிரந்தரமாக மாட்டி வைப்பது. இவன் கிழிந்த சட்டையோடு பரட்டை தலையோடு நின்றால் அந்த புகைப்படம் பார்க்க அழகாக இருப்பாது என்று அவர்கள் முகத்தை சுளிப்பார்கள். அதை பார்த்த சிறுவன் ஒதுங்கிக் கொள்ளுவான். இதே நிலை அவன் படித்தான். படிப்பு மட்டும்தான் தன்மானத்தை மீட்டு தரும் என்று அவனுடைய தாய் படி 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 என்று சொன்னார். எழுத படிக்க தெரியாத, கை நாட்டு மட்டுமே வைக்க தெரிந்த அவனுடைய அம்மா, மகனே இந்த நிலை மாற நீ படி என்று சொன்னார். அந்த சிறுவன் படித்தான். அதற்கு பிறகு கல்லூரியில் பெரிய மதிப்பெண் வாங்கவில்லை என்பதால் சட்டக்கல்லூரியில் போய் படித்தான். வழக்கறிஞரானான், நீதிபதியானான். படிக்கிற காலம் அவனுடைய திருமணத்தின் போது கூட காரில் மகிழுந்தில் போகிற ஆசை அவனுக்கு இல்லை. அவன் படிக்கிற காலத்தில் 10 வீடுகள் வரிசையாக இருந்தபோது 10 மணிக்கு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. படிக்க வேண்டுமென்றால் பகலில் தான் படிக்க வேண்டும். 10 மணிக்கு கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. ரம்ஜான் மாதம் மட்டும் சகர நேரத்துக்கு 2 மணி நேரம் சுவிட்சு போடுவாங்க. ஒரே மெயின் தான். அவன் படித்தான், நீதிபதியானான். அவன் படித்த போது வீட்டில் விளக்கு இல்லை. படித்த பிறகு அவன் போன காரிலும் விளக்கு சுழன்றது. அவன் படித்து முடித்ததற்கு பிறகு எந்த உறவினர்கள் எல்லாம் அவன் வந்தால் புகைப்படம் எடுப்பதற்கு தயங்கினார்களோ அவர்கள் உன்னோடு நான் நின்று புகைப்படம் எடுக்கிறேன் என்று ஆசைப்பட்டார்கள். அவன் கோட் சூட் அணிந்து கொண்டு எல்லோரிடமும் கனிவாக இருந்தான். அந்த சிறுவன் இங்கே வந்திருக்கிறான். வேறு யாரும் அல்ல, இந்த முகமது ஜியாவுதீன் தான். கல்வி மட்டும்தான் உங்களுடைய இழந்த மரியாதையை மீட்டு தரும். கல்வி மட்டும்தான் உங்கள் வறுமையை போக்கும். கல்வி மட்டும்தான் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் அந்தஸ்தை பெற்று தரும். திருவள்ளுவர் சொல்லுகிறார், ஒருமைக்கு தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்துகிறான். ஒருவன் ஒரு முறை கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து. திருமேலழகர் அதற்கு உரை எழுதுகிறார், ஒருவன் படித்தால் 7 ஜென்மத்துக்கு நன்மை இருக்கும். ஜென்மங்களில் நம்பிக்கை இல்லை. முத்தமிழறிஞர் கலைஞர் உரை எழுதினார், ஜென்மங்கள் என்று எழுதவில்லை, 7 தலைமுறைக்கு வழிகாட்டும் என்று எழுதினார். 7 தலைமுறைக்கு. நாம் கற்ற கல்வி பாடத்தோடு சேர்ந்து படியுங்கள். புத்தக கண்காட்சி நடக்கிறது, உங்கள் மாணவர்களை தயவு செய்து அழைத்து செல்லுங்கள். நல்ல நல்ல புத்தகங்களை வாங்கி வாசியுங்கள். காரணம், ஒரு புத்தகம் என்பது எழுதிய எழுத்தாளனுக்கு எப்படி உயிர் இருந்ததோ அவன் இறந்து போனாலும் அந்த உயிர் அந்த புத்தகத்தில் இருக்கிறது. வாங்கி படியுங்கள். நான் படித்தேன், நீதிபதியாக இருந்தேன், விருப்போய்வு பெற்று வெளியே வந்தேன். படித்த கல்வி, நீதிபதியாக இருந்து ஓய்வு பெற்றதற்கு பிறகும் கூட என்னை மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைத்து இன்னொரு பதவியை 62 ஆண்டுகள் வரைக்கும் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நான் கற்ற கல்வி இறைவன் அருளால் என்னை பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் பேச வைத்துக் கொண்டிருக்கிறது. நீதிபதியாக இருந்த போதும் வெளியே வந்த போதும் நான் ஷார்ஜாவிலே நம்முடைய முகமது மைதீன் அவருடைய புத்தகத்தை வெளியிட்ட அற்புதமான புத்தகம். அவர் ட்ரஸ்டியாக இருக்கிறார் என்பது கூட எனக்கு தெரியாது. காஜா ஷெரீஃப் அழைத்த போது அற்புதமான புத்தகம். நான் அதனை வெளியிட்டேன். ஆங்கில புத்தகத்தின் வடிவத்தை இங்கே வெளியிட இருக்கிறார்கள். அவற்றை வாங்கி குழந்தைகள் வாசியுங்கள். கல்வி மட்டும்தான் நமது இழிநிலையை போக்கும். கல்வி மட்டும்தான் சக சமுதாயத்தோடு எப்படி பழக வேண்டும் என்பதை கற்றுத்தரும். கல்வி மட்டும்தான்
ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மரியாதையை பெற்றுத்தரும். உனக்கு மட்டுமல்ல, உன் வீட்டுக்கும் மரியாதையை பெற்று. இப்போது என்னோட அத்தா வாடகை கடைக்கார பாய் வீடுன்னு சொல்றது இல்லை. எங்கள் வீட்டை பார்த்து முதல்ல சொல்லுவாங்க, இந்த வாடகை கடைக்கார பாய் வீடு. இப்போ இல்லை, ஜட்ஜி வீடாயிடுச்சு. நான் அங்கே இல்லை, நான் இப்போ சென்னையில் இருக்கிறேன். எங்கள் அத்தாவும் இறந்துட்டார், அம்மாவும் இறந்துட்டாங்க. ஆனால் இப்போ எங்கள் அண்ணன் இருக்கிறாரு, அந்த வீட்டுக்கு என்ன பேர்? ஜட்ஜி வீடு. ஆட்டோக்காரன்ட்டையும் டாக்ஸிலையும் கோயம்புத்தூரில் காந்திபுரத்தில் ஜட்ஜி வீடுனா கொண்டு வந்து விட்டுறான். அப்படி உங்களுக்கு வரணும் இல்லை? வரணுமா வேண்டாமா? வரணும் இல்லை? இப்போ தடுமாறாமல் இருங்க, இப்போ தடுமாறாமல் இருங்க. உனக்கு பெரிய கனவு இருந்தால் சின்ன சின்ன ஆசையை மூட்டை கட்டி வச்சிடணும். படிக்க சொன்னால் கோபம் தான் வரும். ஹோம்ஒர்க் எழுதிட்டு வான்னு சொன்னால் டீச்சர் மேலே கொலை வெறி வரும். அம்மா படின்னு சொன்னால் அம்மா மேலே கோபம் வரும். மார்க் ஷீட்டில் கையெழுத்து வாங்க சொன்னால் அப்பா மேலே எப்படா இந்த ஆள்கிட்ட கையெழுத்து வாங்கிறது தோணும். ஆனால் எல்லாம் உங்களுக்காக, உங்களுடைய எதிர்காலத்திற்காக. நீ படித்து, இங்கே 2 பேர் அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்திருக்கிறார்கள் என்று ஆனந்தம் அடைகிறதே டைம்ஸ் பள்ளி. இந்த ஆனந்தம் மட்டும்தான் இந்த பள்ளிக்கு இருக்கும். அவனுடைய பலனெல்லாம் அந்த மாணவர்களுக்கு இருக்கும். அப்போ தொடர்ந்து இந்த வாய்ப்பை, இறைவன் தந்திருக்கிற மகத்தான இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு செய்தி, உங்கள் குழந்தைகளை மற்ற குழந்தையோடு ஒப்பிடாதீர்கள். 100 மார்க் உங்கள் குழந்தை பார், எல்லா குழந்தையும் 100 மார்க் எடுக்க முடியாது இல்லையா? எல்லா குழந்தையும் 100 மார்க் எடுக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தைகிட்ட வேறு ஏதாவது திறமை இருக்கும். அந்த திறமை எதுவென்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அப்போ நான் அவ்வை தான் சொல்றேன், வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்யறிதாள். சொல்ற பாரு அவ்வை பாட்டு என்ன அற்புதமா சொல்றான். வான்குருவியின் கூடு, சிட்டுக்குருவி புத்தகம் விடுறாரு, அந்த குருவியின் கூடு நம்ம கட்ட முடியாது. கரையான் புற்று, நாம் கரையான் புற்று மாதிரி செட்டு போடலாம், கரையான் புற்று நாம் செய்ய முடியாது. சிட்டுக்குருவியின் கூடு பார்த்துருக்கிறீர்களா? குருவி போறதுக்கு ஒரு பாதை இருக்கும், பாம்பு வந்தால் உள்ளே போகாமல் தடுத்து விட்டு போகும், 2 ஓட்டை இருக்கும். அந்த அறிவு யார் கொடுத்தது? அதுக்கு இறைவன் கொடுத்த அறிவு. சிலம்பி யாவருக்கும் செய்யறிதால் யாம் பெரிது என்று எண்ணோமே, எல்லோருக்கும் ஒவ்வொன்று எரிது. ஒருவன் மருத்துவராகட்டும், ஒருவர் பொறியாளராகட்டும், ஒருவர் அரசியலில் வரட்டும், அரசியல் ஒன்றும் தீமில்லை வரட்டும், ஒருவர் ஆசிரியர்களாக வரட்டும், எல்லோரும் எல்லா துறைகளிலும் வெற்றி பெற்றவர்களாக இந்த டைம்ஸ் பள்ளி மாணவர்கள் வர வேண்டும் என்று வாழ்த்தி, இந்த அரங்காவலர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்து, இறைவன் இன்னும் 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 பெரிய மகத்தான வெற்றிகளை இங்கே படிக்கிற மாணவர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் இந்த பள்ளியின் செயல் திட்டங்களில் செயல்படுகிற ஒவ்வொருவருக்கும் இறைவன் ஈருலக வெற்றியை தரட்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். I extend my heartfelt gratitude to you, sir, for taking the time to be with us today and for sharing such valuable insight. Jazakallah khair, sir. I'm extremely pleased to welcome our dignified chairman, SMS Hamid sir, Managing Trustee, PET Engineering College, Valliyur. எம் டைம் பள்ளியின் சேர்மனும் பெட் பொறியியல் கல்லூரியின் அரங்காவலருமான மரியாதைக்குரிய SMS ஹமீத் சார் அவர்களை எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம்.